அஞ்சாவது ஆறாவதுக்கு மேலே தான் படிப்பு மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு வருது. படிப்புனா வந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துறது. யாருமே டாக்டர்ஸ் கிடையாது, கான்ட்ராக்ட் டாக்டர்ஸ். அதிகமாக கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமிலிட்டியில் ரொம்ப ஒரு தாழ்மையாக நான் சொல்லணும் அப்படின்னா, படிக்காத மேதை பார்த்தீங்கன்னா எந்த சிக்னலும் பிரேக் பண்ண மாட்டான், எந்த லாவும் வயலேட் பண்ண மாட்டான். எஜுகேஷன் வந்து நம்ம விவேகானந்தர் என்ன சொன்னாருன்னா, எவ்ரி மேன் இஸ் பார்ன் பெர்ஃபெக்ட். பிறந்த ஒரு காமராஜருக்கு வந்து கர்ம யோகின்னு சொல்கிறோம். யோகி அப்படிங்கிற ஒரு பட்டம் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பட்டம். அது யூனியன் ஆஃப் செல்ஃப் அப்படிமோ, அதாவது ஒரு மனுஷன் வந்து பிறக்கும்போது வந்து ஆத்மாவாக பிறக்கிறான், உங்களுக்கு மேலே வந்து பரமாத்மா இருக்குது. சில பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த ஆத்மா ப்ளஸ் பரமாத்மா அந்த லிங்க் கிடைக்கும். அவங்க அதை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம யோகின்னு சொல்லுவோம், யூனியன் ஆஃப் செல்ஃப் அப்படிமோ. அந்த யோகி நிலையை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3-4 வழிமுறைகள் இருக்குது. ஒன்று வந்து ஞான மார்க்கம், யாராவது ஒருத்தவங்க வந்து நிறையா படிச்சுட்டு நாலேஜில் அந்த இடத்த போய் அடையலாம். இன்னொன்று பக்தி மார்க்கம், ரொம்ப பயங்கரமாக பக்தி ஈடுபாடில் வந்து அந்த இடத்த அடையலாம். இன்னொன்று கர்ம மார்க்கான்னு சொல்கிறோம். ஏன் கர்ம யோகி, கர்மா ப்ளஸ் யோகி? கர்ம யோகினா காமராஜரை பார்த்தீங்கன்னா 1952 வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஏன் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் சொல்கிறேன்னா, நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. நம்ம எல்லோரும் கூட இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ காமராஜரை பற்றி நம்ம எங்கே படித்தா கூட சிம்பிளிசிட்டி பற்றி தான் பேசுகிறாங்க. காமராஜர், ஜீவா, இதெல்லாம் கிளாசிக் உதாரணம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி பற்றி பேசுகிறாங்க. பட் காமராஜர் அவர் கர்மயோகி அப்படிங்கிறத பற்றி நான் இங்கே ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணுறேங்க. அவர் 1952 நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக அவர் பதவி ஏற்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்க வந்து ஒன்லி 7%. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போனவங்க. இந்த அறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-85 விழுக்காடு வந்து நம்ம ஸ்கூலுக்கு போயிருக்கோம், படிச்சிருக்கோம், அதனால தான் உட்காந்துருக்கோம். ஒரு 15% வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகலை. பட் காமராஜர் அவர் சீஃப் மினிஸ்டராக சார்ஜ் எடுக்கும்போது 7%, 7% மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. காமராஜர் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்து வெளியே வரும்போது அதை வந்து 37% ஆக்குறாருங்க. அவரோட டைமில் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 7% to 37% ஆக்குறார். அதே மாதிரி அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்து வெளியே வரும்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இரிகேட்டட் லேண்டுன்னு நம்ம சொல்கிறோம், பாசனம் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கால்வாய் மூலமாக சில இது மூலமாக நமக்கு வந்து ஒரு விவசாயி நம்மளை பெருமையாக சொல்லிக்கிறோம். கிட்டத்தட்ட 60 லட்சம் ஏக்கர் லேண்டுக்கு வந்து அவர் பீரியடில் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா கண்ட்ரிலேருந்து பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நம்ம ஆலியார் ப்ராஜெக்ட் பரம்பிக்குளம் பார்த்தீங்கன்னா 46 லேக் ஏக்கரில் வந்து அது ஒரு பாசனம் நடக்குது. வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்ட்டுங்க. அது வேர்ல்டுலேயே வந்து 3 ப்ராஜெக்ட் மட்டும்தான் அந்த இரிகேஷன் மாடலில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஒரு படிக்காத ஒரு மாமனிதர் காமராஜர் அவர். பட் ஸ்கூலுக்கு போகலின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அவர் ஸ்கூலுக்கு போனாருங்க. 6வது வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போனார். அவர் 6வது வயசு இருக்கும்போது அப்பா இறந்துடுறாரு. அம்மானால் முடியல. அவர் மாமா கூட்டிகிட்டு போய் கடையில் வந்து நீ பொட்டணம் போடுப்பாங்கிறார். நான் வந்து ஒரு பலசரக்கு கடை வச்சுருக்கேன், கடையில் வந்து நீ பொட்டணம் போடுங்கிறார். காமராஜர் அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா பொட்டணம் போடுறார் விற்கிறம்போது. அங்கேருந்து அந்த பொட்டணம் போடும்போது வர்ற பேப்பரை படிக்கிறார். அப்போ தான் நம்ம இந்தியன் சுதந்திரம் வாங்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நம்ம பேசுகிறோம். அப்போ 1919 பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியன் வாலாபாக்னு ஒரு பெரிய ஒரு மேசக்கர் ஜென்ரல் டயர் பண்ணுறான் நம்ம பஞ்சாப்லிங்க, அம்ரிஸ்டர் பக்கத்தில். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு. அட் ஏஜ் ஆஃப் 15-16 நீங்களாம் அந்த ஏஜை தாண்டிட்டோம், நம்ம எல்லோரும் கூட தாண்டிட்டோம். அப்போ காமராஜருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம், ஒரு ஆதங்கம். நாம் கூட இந்த சுதந்திர போராட்டத்தில் பாடுபண்ணமேன்னு சொல்லிட்டு அட் ஏஜ் ஆஃப் 16 அரசியலில் வந்து ஒரு ஆர்வம் அவருக்கு. அதுக்கப்புறம் ரிமைனிங் ஹிஸ்ட்ரி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு வந்து படிப்புனால தான் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் இரிகேஷன் ஸ்கீம் போட்டாரா? கண்டிப்பாக கிடையாதுங்க. அதை தான் நம்ம சார் ஈஸ்வரமூர்த்தி அவர் சொல்லும்போது சொன்னார், படிப்புனா நம்மக்கிட்ட ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் நம்ம இந்தியாவில் ஸ்பெஷலி தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் கூட வந்துருச்சுங்க. படிப்புனா ஒரு டிகிரி வாங்கணும், நம்ம எல்லோரும் கூட ஒரு இடத்துக்கு போகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பிவிஎஸ்சி ஆகணும், பின்னாடி வந்து ஒரு எழுத்து போட்டுக்கணும். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ எனக்கு கூட அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது ஐபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக பெருமை அப்படின்னு ஒன்று கிடையாதுங்க. அது நீங்கள் ஒரு படித்த ஒரு படிப்பு, பிஇன்னு நீங்கள் படித்த ஒரு படிப்பு. பட் நிறைய இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் படித்த படிப்பு தான் அவங்களோட அடையாளமாக மாறிடுது. பிஇ படிச்சிருக்காரு, எம்பிஏ படிச்சிருக்காரு, நல்ல பொண்ணு கொடுக்கலாம், தம்பி பொழைச்சிக்குவார், 2 டிகிரி படிச்சிருக்காரு, தம்பி படிக்கல, ஊரில் விவசாயம் பண்ணுறாரு, நீங்கள் பொண்ணு கொடுத்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆக மாட்டார், பொண்ணு கொடுக்காதீங்க. ஸோ படிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகுறீங்களா அப்படிங்கிறக்கு வந்து எடுத்துக்காட்டு கண்டிப்பாக கிடையாதுங்க.
இந்த லாஸ்ட் 30-40 வருஷத்தில் தான் நம்ம படிப்பையும் நம்ம சக்ஸஸையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப கன்ஃபியூஷனில் ஆரம்பிச்சிட்டோம். நிறையா படிச்சுட்டாருன்னா நல்லவன், கண்டிப்பாக கிடையாது. எத்தனையோ படிக்காதவங்க தான் அந்த உலகத்தில் நல்லவங்களாக இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் பெரிய பெரிய ஒரு ஊரில் போய் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னலில் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா 3300 டிராஃபிக் சிக்னல் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 12,000 போலீஸ்காரங்க வந்து டிராஃபிக் சிக்னலில் மட்டும் இருப்பாங்க. நீங்கள் யாரா சிக்னல் அதிகமாக பிரேக் பண்ணுறான், இந்த சிக்னலை பிரேக் பண்ணி போலீஸ்காரன் போய் பிடிச்சி 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா ஃபைன் போடுறவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய கல்லூரியில் படித்த இன்ஜினியர்ஸ். இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குறான், ஹெச்பியில் வேலை பார்க்குறான், பெரிய பெரிய காலேஜில் வேலை பார்க்குறான். நீங்கள் ஃபைன் போடும்போது கேட்பீங்க, என்ன தம்பி படிச்சிருக்கேன், எங்கே தம்பி வேலை செய்கிற அப்படின்னு. நான் இங்கே வேலை செய்கிறேன் சார். என்னப்பா அவசரம், ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு சார், வேகமாக போகிறேன். ஒரு ஸ்கூட்டரில் வந்து தக்காளி பழத்தை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு காய்கறியை வச்சுக்கிட்டு அவசரமாக அவனும் மார்க்கெட் போய் விற்கணும். படிக்காத மேதை பார்த்திங்கன்னா எந்த சிக்னலும் பிரேக் பண்ண மாட்டான், எந்த லாவும் வயலேட் பண்ண மாட்டான், ரொம்ப அமைதியாக போவான். அது செகண்டு நம்மகிட்ட இருக்கிற ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் வந்து படித்தவங்க எல்லாமே கெட்டவங்க, படித்தவங்க எல்லாமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கெல்லாம் எந்த இதுவுமே கிடையாதுங்க. அவர் சொன்ன மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் படிக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா இருக்கணும். ஒய் ஆர் யூ ஸ்டடியிங், எஜுகேஷன்னா என்ன, ஒரு படிப்புங்கிறது என்ன. எஜுகேஷன் வந்து நம்ம விவேகானந்தர் என்ன சொன்னாருன்னா, எவ்ரி மேன் இஸ் பார்ன் பெர்ஃபெக்ட். பிறந்த ஒவ்வொரு மனுஷனுமே பெர்ஃபெக்டாக பிறந்தவன். பிறந்த தினம் எப்போ உங்கள் அம்மா கையில் வந்து உங்களை குழந்தையாக கொடுக்குறாங்களோ அன்றைக்கி நீங்கள் பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். அதை விட ஒரு ஹியூமன் பீயிங் உலகத்தில் கிடையாதுங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஆத்மா. எஜுகேஷன்னால தான் மக்கள் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறது விவேகானந்தர் வந்து எத்தனையோ இடத்துல பதிவு பண்ண ஒரு கருத்து. எஜுகேஷன் மேக்ஸ் அ பர்சன் இம்பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்டாக பிறந்த ஒரு குழந்தைய வந்து நாம் இம்பெர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் அவனை விட்டு அந்த குழந்தை வெளியே வந்து ஒரு மனுஷனாக வெளியே வரும்போது அவன் வந்து இம்பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் ஆயிடுறான் அப்படின்னு. அப்படின்னா பெர்ஃபெக்ட் எஜுகேஷன்னா என்ன, ஒரு எஜுகேஷன்னா என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஜெர்மனி நான் போன வருஷம் ஒரு மாதம் அங்கே போய் தங்கியிருந்தேன். அங்கே கேட்ட உங்கள் ஊரில் எவ்வளோ இன்ஜினியர்ஸுங்க இருக்கிறாங்க அப்படின்னு. எங்கள் ஊரில் ரொம்ப கம்மி இன்ஜினியர்ஸுங்க. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கர்நாடகாவில் 1.5 லட்சம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆந்திராவில் 1.5 லட்சம் பண்ணுறோம். இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 9.5 லட்சம் 9.5 லேக் இன்ஜினியர்ஸ், ஆல்மோஸ்ட் 10 லட்சம் இன்ஜினியர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000 டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா 1300 இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரியில் நம்ம 10 லட்சம் இன்ஜினியர்ஸ், ஜெர்மனியில் 1300 பேர், அவ்வளோதான் இன்ஜினியர்ஸ் ஒரு வருஷத்துக்கு. ஏன் வந்து நீங்கள் 1300 பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டால், எங்கள் ஊரில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஸ்கூல்னு ஒன்று 3 வருஷம் படிக்கணும். அவனை வந்து கார்பெண்டராக வேலை செய்யணும். நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. 3 இயர்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை வந்து பெர்ஃபெக்டாக பண்ண தெரியுதா உங்களுக்கு? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க, ஒரு விஷயத்தை வந்து நீட்டாக வந்து பண்ணி அது ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு உருவாக்க தெரியுதா? 3 வருஷம் ப்ராக்டிஸ் ஸ்கூல். 4 + 3 7 இயர்ஸ். 7 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 1 வருஷம் வந்து டிசைன் ஸ்கூல். நீங்கள் டிசைன் பண்ணணும். 8 வருஷம் நீங்கள் படித்து முடித்தா தான் உங்களுக்கு இன்ஜினியர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதனால தான் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ட்ரி. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்களோ அவ்வளோதான் அந்த ஜெர்மனியில் இருக்காங்க. பட் அவங்களோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஆல்மோஸ்ட் 2 மடங்கு அதிகமான ஒரு பொருளாதாரம் இருக்கிற ஒரு கண்ட்ரி. நம்ம எல்லோரும் கேட்குற 127 கோடி பேர் இங்கே இருக்கிறோம், இவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்கோம், டாக்டர்ஸ் இருக்கோம், இந்தியா ஏன் முன்னேறல? இன்னும் பார்த்தீங்கன்னா கூட நம்ம டாக்டராக இருந்து போய் அதே மலேரியாவுக்கு தான் ஊசி போட்டிருக்கோம். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே டாக்டர் தான் பண்ணுறாரு. அதே ஹைவே இன்ஜினியர் 20 வருஷமாக ரோடு போடுறான். ரோடு போட்டு 30 நாளில் பார்த்தீங்கன்னா மழை வந்ததுக்கப்புறம் ரோடு போயிடுது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் 30 வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கினான்னு அரெஸ்ட் ஆனால் 30 வருஷம் கழிச்சு இன்றைக்கும் லஞ்சம் வாங்குறான்னு அரெஸ்ட் ஆகிறான். ஏன் நம்ம நாடு இப்படி இருக்குன்னா, தெர் இஸ் சம் ப்ராப்ளம் வித் எஜுகேஷன். நம்ம படித்த படிப்பு, நம்ம படித்த கல்வியில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். இப்போ பெங்களூர் மாதிரி ஒரு மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா சில என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3வது 4வதுக்கு வந்து குழந்தைகள் அனுப்புகிறாங்க. 3rd ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். எவ்வளோப்பா ஃபீஸ் கொடுக்குறீங்கன்னா 9.5 லேக்ஸுங்க, 9.5 லட்சம் ரூபா. நீங்கள் 3வது போகிற ஒரு பையனுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் ஃபீஸாக கட்டுறீங்க. சில இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்காங்க. 9.5 லேக்ஸ். நான் உங்களுக்கு சொல்லும் போது கூட சொன்னேன், நான் அதிகமாக கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமிலிட்டியில், ரொம்ப ஒரு தாழ்மையாக நான் சொல்லணும் அப்படின்னா அங்காரத்துலையோ பெருமையிலையோ சொல்லிங்க. நான் அதிகமாக கற்றுக்கிட்டது வந்து என் தோட்டத்தில், விவசாயத்தில், எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ஆடு மேய்க்கிறதுலேருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேங்க. கிராமத்தில் பெரியவங்ககிட்ட பேசும்போது நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங்கோ மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் படிக்கிறீங்க. அது எல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களோட ஒரு ப்ராக்டிக்கலாக, ஒரு தியரட்டிக்கலாக அதை பார்க்கக்கூடிய ஒரு வல்லமையை உங்களுக்கு கொடுக்குது.
ஸோ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலில் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. நோ, எல்லாமே உங்கள் ஸ்கூலில் தயார் பண்ணுறது நீட் எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறோம், இன்னொரு எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறோம், அவ்வளோதான். கஷ்டப்பட்டு படித்து போய் டாக்டர் ஆகிறோம். டாக்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ஈஸ்வரமூர்த்தி சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோம், பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், இன்னும் 3 டாக்டரை வேலைக்கு வைக்கிறோம். காய்ச்சல்னு போனீங்கன்னா 19 டெஸ்ட் எடுக்கிறோம். எக்ஸ்ரேலேருந்து அவனுக்கு என்னென்ன நம்ம ஐட்னரி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து மினிமம் 35,000 ரூபா பில் அவனுக்கு போட்டு வெளியே அனுப்புகிறோம். இங்கே கர்நாடகா, தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனையில் இருக்கிற 90% டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் கான்ட்ராக்ட் டாக்டர்ஸ். யாருமே டாக்டர்ஸ் கிடையாது, தேர் கான்ட்ராக்ட் டாக்டர்ஸ். வர்ற பில்லில் பெர்சன்டேஜ் வந்து டாக்டருக்கு போயிடும். அதனால் சில பேர் வந்து இன்னும் பிரைமரி ஹெல்த் சென்டரில் அவங்களாம் வேலை செய்கிறது நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குங்க. பெரிய பெரிய படிப்பு ஸ்டான்லியில் படிக்கிறாங்க, ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஸ்டான்ஃபோர்டில் படிக்கிறீங்க. எல்லாம் வந்து மிகப்பெரிய நிறுவனத்தில், நான் பேரை நான் சொல்ல விரும்பலை, நிறுவனத்தில் வந்து வி ஆர் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் டாக்டர்ஸ். 90% மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது, 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம். நீ டாக்டர் ஆனதுக்கு யார் காரணம்னா இந்த மாதிரி அறக்கட்டளைகள் காரணம், அவங்க அப்பா அம்மா காரணம், சொல்லி கொடுத்த டீச்சர் காரணம். ஸ்கூல்லேருந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்கூல்லேருந்து ஓடி போயிட்டேங்க. நான் இங்கே வந்து உங்களுக்கு இவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். மாமா வீட்டுக்கு தான் ஓடி போனேன். இங்கே நான் செயின்ட் ஆண்டனிஸில் படிக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்தேன். எனக்கு ஸ்கூலில் பெருசாக ஒன்றும் பிடிக்கலிங்க. என்னடா சொல்லிக் கொடுக்குறீங்க, புதுசாக எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேது, தெரிஞ்ச விஷயத்துலேயே அரைச்சம்மா வரைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டேங்க. 3-4 மாதம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம மாமா ரிவர் டெக்ஸ் மாமா ஃப்ரண்ட் ரோவில் இருக்கார். நேராக ஒரு வீட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டேன். ஏன்னா இந்த அவையில் சில கருத்துக்களை சொல்லணும் உங்களுக்கு. அங்கே போய் தஞ்சம் அடைஞ்சு அவர் ரொம்ப பாசமாக என்னை அரவணைப்பா என்னை வந்து எஸ்கேப் பண்ணாமல் உட்கார வைக்கிறார். அவர் உட்கார வச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஊருக்கு, நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. எனக்கு ஸ்கூலில் வந்து எதுவுமே பிடிக்கல, ஸ்கூலில் கற்றுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுங்க இதே ஊரில் ஸ்கூல் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. உடனே அப்பா கூட சொல்கிறார், ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, ஏதாச்சும் பண்ணி நம்ம பையனை படிக்க வைக்கணுமே. ஆனால் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சட்டை வேணும் அப்படிங்கிறக்காக அவங்க சட்டை வாங்காமல் எனக்கு படிக்க வச்சவங்க. கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறாங்க, ஏதோ பண்ணி 6 மாதம் கழித்து என் தலையில் ஏதோ வருது, நான் போய் படிக்கணும். 22 டிசம்பர் 2012 வந்து நான் ஜனாதிபதி முன்னாடி பேசுகிறேங்க. பிரணாப் முகர்ஜி அவர் முன்னாடி ராஷ்டிரபதி பவனில் அசோகா ஹாலில் பேசுகிறேன். அது வந்து நம்ம ஐபிஎஸ் பேட்சில் வந்து டாப்பர் கொடுக்குற மரியாதை. அது எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் பேட்சில் வந்து யார் பேட்சை டாப் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஜனாதிபதி முன்னாடி பேசணுங்க. ஸோ என்னோடய பேட்ச் டாப்பர் நான். ஸோ ஜனாதிபதி முன்னாடி நீங்கள் போய் பேசுங்க. அது நீங்கள் யூடியூப்பில் கூட அந்த வீடியோவை பார்க்கலாம். ஒரு 37 நிமிஷம் நான் அதில் பேசியிருப்பேன். நம்ம பிரணாப் முகர்ஜி உட்காந்து கேட்டுருப்பார் நான் பேசினதுங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், இன்றைக்கி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னாங்க, இந்தியாவில் ரொம்ப புனிதமான இடம் வந்து ஒரு ராஷ்டிரபதி பவன், அதுலேயும் புனிதமான இடம் வந்து அசோகா ஹால், அதுலேயும் புனிதமான இடம் வந்து நம்ம ஜனாதிபதி முன்னாடி நீங்கள் நிற்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்து விவசாயத்தில் வளர்ந்து விவசாயத்தில் எனக்கு அவங்க ஃபீஸ் கட்டி இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் காலேஜஸ்லாம் படித்து நான் உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன்னா பெருமைங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், இவங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பலின்னா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு. என்னோடய மாமா, என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய ரிவர் டெக்ஸ் மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை கன்வின்ஸ் பண்ணி திரும்ப வந்து ஸ்கூலில் வர்றாங்க. 5வது 6வதுக்கு மேலே தான் படிப்பு மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு வருது. படிப்புனா வந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஜினியரிங் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2வது வருஷம் படிக்கும்போது ஒரு தாட் வருது, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சாப்பாட்டுக்கு நம்ம கஷ்டம் இல்லை, 3 வேளை சாப்பாடு கிடைக்குது நமக்கு, ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க இன்ஜினியரிங் முடித்த உடனே நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு. ஸோ நம்ம அதுவும் பார்த்திங்கன்னா அப்போது நான் பேட்ச் டாப்பராக தான் இருந்தேன். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, நான் வேலைக்கு போகலை அப்படின்னு. அப்பா கூட என் மேலே ஒரு கோவம், ஏன் வேலைக்கு போகலை அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கேன், நானும் வேலைக்கு போய் நானும் இன்ஜினியராக சேர்ந்து நானும் பெங்களூருக்கு போய் ஃப்ளாட் வாங்கி கார் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், லைஃப்பில் எனக்கு என்ன வேணும்னு சிந்திக்கிறதுக்கு எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க. ஏன்னா நம்மளாம் கிராமத்தில் பிறந்தவங்க, 15 வயசில் 16 வயசில் நமக்குலாம் மெச்சூரிட்டி இருக்காது நம்ம எல்லாத்துக்கும் கூட. நான் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் 1 வருஷம் பிரேக் எடுத்தேன். எனக்கு அந்த 1 வருஷம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது முடிச்சதுக்கப்புறம் அப்போ நினச்சேன், நம்ம கல்வி இன்னும் வந்து நிறைவு அடையலை, நம்ம எஜுகேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டட், நம்ம என்ன கல்வின்னு சொல்கிறோமோ கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட் எழுதி நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லக்னோவுக்கு போனாங்க. லக்னோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்க போன இடத்துல ரொம்ப வறுமை, 5 ரூபாய்க்கு கொலை பண்ணுவானுங்க, 5 rupees மர்டர் பண்ணுவான். நம்ம ஐஏஎம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி. அது நீங்கள் வெளியே டைரக்டர் சொல்லுவாங்க, தம்பிகளை 6 மணிக்கு மேலே யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு. ஏங்க 6 மணிக்கு முன்னாடி போகக்கூடாதுன்னா மர்டர் பண்ணிடுவாங்க, 5 ரூபாய்க்கெலாம் மர்டர் பண்ணுவாங்க, இல்லை கேர்ஃபுல்லாக இருங்க.
எனக்கு உத்தரப்பிரதேசில் 2 வருஷம் 2008 2009 2010 அங்கே படிக்கும்போதுங்க நிறையா சுற்றியிருக்கேன். பூர்வாஞ்சல் சைட், பீகார் சைடு, எம்பி சைடு, ஜார்க்கண்ட் சைடெல்லாம் சுற்றி பார்க்கும்போது நாமெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம அப்பா அம்மா பண்ண புண்ணியம் நம்ம நல்ல விதத்தில் இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சில மாணவர்கள் வந்து உங்கள் லக்கு, பியோர்லி உங்கள் லக்கு, நீங்கள் பணக்கார குடும்பத்தில் பிறந்துட்டீங்க. சில பேர் பியோர்லி அவங்க லக்கு, அவங்க ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. எனக்கு கொடுத்த 19 அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அதை படிக்கும்போது அவங்க எல்லாருமே அப்பா அம்மா என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு சைடில் எழுதி இருந்துச்சு. ஒருத்தரோட அப்பா வந்து கூலி தொழிலாளி, ஒருத்தரோட அப்பா வந்து நெசவு தொழிலாளி, ஒருத்தரோட அப்பா வந்து ஆட்டோ டிரைவர், ஒருத்தரோட அப்பா வந்து மஸ்கிட்டோ வீவிங் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறார், இன்னொருத்தரோட அப்பா வந்து பஸ் பாடி பில்டிங்கில் ஃபிட்டராக இருக்கார். அதெல்லாம் பார்த்தாங்க. அந்த 19 பேரில் எனக்கு ஒரு 6 பேர் ஞாபகம் இருக்குது. ஏன் இன்றைக்கி அந்த குழந்தைகள் ஸ்டேஜில் வந்து நம்ம டெப்டி கலெக்டர் மேடம்கிட்ட நம்ம இவ்வளோ பெரிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு செக் வாங்கிட்டு போகிறாங்கன்னா இது அவங்க பண்ண தப்பு கிடையாதுங்க. யாருமே இங்கே தப்பு பண்ணல. அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி அற்புதமான தந்தை தாயிட்ட அவங்க பிறந்திருக்காங்க. ஏன் அற்புதமான தந்தை தாய்னா இது ஏபிஜே அப்துல் கலாம் பல இடத்துல சொல்லியிருக்காரு. ஏபிஜே அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா பலகாலம் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பாய். ஏன்னா இப்போ 2 ரூபா கொடுப்பாங்க, வாரத்துக்கு வந்து 2 ரூபா. ஏபிஜே அப்துல் கலாம் காலங்காத்தால போய் நியூஸ் பேப்பர் போடணும். அந்த 2 ரூபா 7 பேர் அப்துல் கலாமோட பிறந்தவங்க. அபுபக்கர் அவரோட அண்ணன் நம்ம எல்லாத்துக்கும் கூட தெரியும். அதுக்கப்புறம் 6 பேர். அங்கே போய் அப்துல் கலாம் சொன்னார், இந்த மாதிரி ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்து வறுமையை கண்ணில் பார்த்து நியூஸ் பேப்பர் போட்டு வாரத்துக்கு 2 ரூபா நான் சம்பாரிச்சேன் இல்லைங்களா, அதுதான் அப்துல் கலாமா என்னை உருவாக்குச்சு, வேறு எதுவுமே உருவாக்கலை. இந்த குழந்தைகள் 19 பேர் யார் வந்து செக் வாங்கிட்டு போயிருக்காங்களோ நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னோட குழந்தைகள் நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற பெரிய தப்பு லக்ஸூரியஸாக அவங்கள வளர்த்துறோம். ஏசி காரில் போகிறோம், அவங்களுக்கு ஒரு சின்ன வியர்வை வரக்கூடாது, பார்த்து பண்ணுறோம். அவங்க லைஃப்பில் பெருசாக சாதனை பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் லைஃப்பில் பண்ண சாதனையாளர்கள் எல்லாம் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பின்னாடி பெஞ்சிலேருந்து வந்தவன் தான் முன்னாடி வருவானுங்க. ஏன்னா அவனுக்கு தான் பசினா என்னென்னு தெரியும். நமக்குலாம் பசினா என்னென்னு தெரியாதுங்க. நம்மளாம் ஹோட்டலுக்கு போய் மெனு கார்டை பார்த்து ஆர்டர் பண்ணுறவங்க, சிக்கன் பரோட்டா கொடு, பன்னீர் டிஷ் கொடு, அதை கொடு, இதை கொடு. இந்த குழந்தைகள் எல்லாமே பசியில் உட்காந்துருக்கிற குழந்தைகள். அது வந்து அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த வரம். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. பிரணாப் முகர்ஜி அவர் ஸ்கூல் டீச்சராக ஆரம்பிக்கிறார் வாழ்க்கையங்க. பழைய ஜனாதிபதி 7 கிலோமீட்டர் நடந்து போய் படித்தவர். அவர் 7 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய் ஸ்கூலில் படிச்சுட்டு 7 கிலோமீட்டர் வரணும். வெஸ்ட் பெங்காலில் புருலியா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில். அவர் வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னதமான ஒரு பதவி, ஜனாதிபதி ஆகிட்டார். எகெயின் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஆகிட்டிங்கன்னா டீ செல்லர், வதோதரா ரயில்வே ஸ்டேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இப்போ இருக்கிற பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் பிறந்தவர் நம்ம ஜனாதிபதி. இவங்களுக்கெல்லாம் காமனாக போய் ஏன் நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது நான் வறுமையை பார்த்தனால தான் நான் சக்ஸஸ் ஆனேன். ஸோ இந்த குழந்தைங்களெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுகளாக வருவாங்க, அதில் டவுட்டே எனக்கு கிடையாதுங்க. நீங்கள் 19 பேர் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் அறக்கட்டளை வாங்கியிருக்கீங்களோ இது ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்த படிப்பு. இது வந்து விலை மதிப்பில்லாத படிப்பு. இதுக்கு வந்து குரோரெல்லாம் போட முடியாதுங்க. நீங்களாம் பெரிய ஆளாக வருவீங்க. ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பாக ரிஸ்க் எடுங்க.